அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புலவு சோறு. புலவு சோறு 4 கிலோவுக்கு அளவுகளோட நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் வீடியோவில் நம்ம சொன்னோம். ஃபுல் வீடியோவில் லென்த்தாக சொல்லிடுறோன்னு சொன்னோம். அதன் பதிவு தான் இது, அதன் தொடர்ச்சி தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்படி வெள்ளேன்னு நல்லா தும்பப்பூ மாதிரி அந்த புலவு சோறை எப்படி செய்கிறோம், எப்படி வந்துச்சு, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த டேஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கும் அதை நினச்சாலும் வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதே போல் நீங்களும் செஞ்சு அசத்தணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா எல்லாருக்கும் அசத்தலாம், நல்ல பேர் வாங்கலாம். அதே போல் 4 கிலோ நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அசால்ட்டாக நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு சட்டி வச்சுருங்க. எண்ணெய் 1 கிலோவுக்கு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய். அது அளவுக்கு 4 கிலோவுக்கு ஈக்குவல் பண்ணி எவ்வளோ போடணுமோ அது அந்த அளவுக்கு நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு 1 டம்ளர், ஒரு டம்ளரால் 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 கையில் நல்ல நிறைய, உங்கள் கையால் 2 கை வெங்காயம் நல்லா கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. பட்டை 2 பட்டை, ஏலக்காய் ஒரு 10 போல போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரவே கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கலர் மாறக்கூடாது, லேசாக வதங்கி வரணும், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. 4 கிலோ நம்ம சமைக்கிறோம், அதனால் போட்டு நல்லா வதக்கி கொண்டு வாங்க. வதங்கி வரும்போது நம்ம மல்லிக்கீரை, ரம்பலை, புதினா இது எல்லாத்தையும் கட் பண்ணி அலசி அதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி கொண்டு வாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் பார்த்து பயன்பெறலாம். நீங்கள் 4 கிலோ அரிசி போடுறோம் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக சிம்பிளாக இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக விளையாண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ நல்லா வதக்கி கொண்டு வந்துட்டோம். இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் 300லேருந்து 400 கிராம்குள்ளே நீங்கள் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு நம்ம தயிரையும் சேர்த்து வதக்கிட்டோம். வதக்கிட்டு நீங்கள் அரிசி தண்ணி எடுக்கிறீங்க. அரிசியை ஃபஸ்ட்டே எடுத்து அலசிட்டு ஊற வச்சுருங்க. நம்ம சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரியாணி அரிசி, நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்க, துளசி அரிசி எடுத்தாலும் சரி, 24 கேரட் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, நீங்கள் அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் சட்டி வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெய் இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் 2 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்தேன். ரொம்ப சூப்பராக மணமாக சுவையாக இருந்துச்சு. இது கலரியில் போட்ட சாப்பாடு மாதிரி, அதாவது கல்யாண வீட்டில் செஞ்ச சாப்பாடு மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துச்சு புலவு சோறு. நம்ம இன்னைக்கு படி அளக்கில் நம்ம இன்னைக்கு அளந்துருக்கோம். நீங்கள் ஒரு 4 கிலோ அரிசியை ஒரு பாத்திரத்தில், சமமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி அளந்தீங்கன்னு சொன்னாக்கா 2 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு படினால் அளந்ததுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எத்தனை அளவு 4, ஒரு உதாரணத்துக்கு 4 படி இருந்துச்சுன்னா 8 படி எடுத்துக்கோங்க. அதே போல் 5 படி இருந்துச்சுன்னா 10 படி எடுத்துக்கோங்க. அது மாதிரி தண்ணி ஊற்றி நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி கொண்டு வாங்க. கிளறி கொண்டு வந்து அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி விட்டு தம் ஆகி வரணும். தம் ஆகி வர நேரம் உங்களுக்கு தெரியும். நம்ம போல் சொரு பிரியாணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். அந்த தம் போகிற ஸ்டேஜ் உங்களுக்கு நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லி காமிச்சிருக்கோம். அதே போல் நீங்களும் இதிலே தம் போடலாம். தம் போட்டு அரிசி வேக வரும்போது தண்ணியில் குறைவாக, தண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணி ட்ரை ஆன பிறகு தம் போடக்கூடாது. கொஞ்சம் சதன்னு இருக்கும்போது தம் போட்டுருங்க. தம் போட்டு அடுப்பு ஸ்லோ வச்சு 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு புலவு சோறு கிடைக்கும். இதே போல் தான் தம் போட்டு எடுக்கணும். மேலே வெயிட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி தம் போட்டு எடுக்கும்போது நெய் கொஞ்சம் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ரோலில் தெரிகிற டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.